ஹஸ்பண்ட் நேத்தியே பிளான் பண்ணி ஒரு 2 days முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. நான் வந்து ட்ரெயின் ஏறுறதுக்காக வந்தேன். ஆல்ரெடி நான் வெள்ளூர் வந்திருக்கேன். இது கூட கண்டென்ட் தான். எவ்வளவு பேசிட்டு இருக்கேன். இதுலயே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ ஏறினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட்கார சீட் வர்றதுக்கு சீட்டுன்னு இந்த சைட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வேகமா நடக்கிறேன். அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. டெய்லி காலையில இது மாதிரி வேகமா நடந்திருந்தா கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லதாச்சு. ஆனா நடக்க மாட்டேன்றோம். இப்ப மட்டும் காலு கை எப்படி இவ்வளவு ஸ்பீடா ஓடுது. காலையில எந்திரிச்சு பாடி அவ்வளவு பெயினா இருக்கும் எனக்கு. எந்திரிச்சு மாடியில மட்டும் குட்டியா கொஞ்சம் வாக்கிங் போவேன். அவ்வளவு சோம்பேறித்தனம். குட்டியா ஒரு வாக்கிங் போவேன். ஏதாவது பேசிக் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆனா அந்த ஸ்பீடு வாக்கிங் பண்ண மாட்டேன். அடுத்தது எனக்கு 7 o'clock மேல கமிட் ஆயிடுவேன். எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கவுண்டர் அந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல ஸ்டார்ட் டு எண்ட் சீட்டுன்றது ரொம்ப முன்னாடி இருந்தது. கொஞ்சம் டைம் இருந்தது. 5:50க்கு ட்ரெயின், 5:30க்குலாம் நான் ரீச் ஆயிட்டேன் சென்ட்ரலுக்கு. சோ அந்த வாக்கு அவ்வளவு ஸ்பீடா நான் பேக் எடுத்துட்டு நடக்கிறேன். என்னால இவ்வளவு ஸ்பீடா நடக்க முடியும்ன்றத உணர்றேன். அப்ப நீ என்ன நானே சொல்லிக்கிறேன், உன்னோட சோம்பேறித்தனம் தானே இது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நீ டெய்லி நடந்தீங்கன்னா உன்னோட ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லது. காலையில ஒரு பிரிஸ்க் வாக்கிங் எனக்கு நானே சொல்றேன். சரி எவ்வளவு நாளா மிஸ் பண்றேன் நான் இதே மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இனிமே இதே மாதிரி காலையில கொஞ்சம் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் மாதிரி ட்ரெஸ் பண்ணிடணும் போல. அப்பதான் நல்லா ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகலன்னு எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு சீட்டுல போய் இறங்கிட்டு ஹஸ்பண்ட்க்கு ஒரு கால் பண்றேன். அவரும் புக் பண்ணிட்டு இப்படி நான் இங்க உங்கள்கிட்ட வந்து என்ன பேசலாம் அப்படின்ற கண்டென்ட் திருப்பி ரிவிஷன் பண்றேன். ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே காட்பாடியில நம்ம இறங்குனது கிடையாது இது வரைக்கும். ஆன் ஸ்கிரீன்ல வருமா இல்ல இங்கேருந்து ஜன்னல், ஏன்னா ஏசின்னு வேற ஜன்னல்ல தெரியுமா தெரியாதான்ற அந்த கவலை வேற. காட்பாடி வரத்துக்கு 2 ஸ்டேஷன் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு தாண்டி போயிட்டு தான் இங்க வர முடியாமையே ஒரு இது நடந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் வருது. சோ புதுசா வரோம், கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற இடத்துக்கு தான் நான் எந்திரிச்சு நின்னுட்டு ரெடியா நிக்கிறேன். ஆட்டோமேட்டிக் டோர் தான் அப்படின்றது வியூ ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இறங்கினேன். அப்புறம் பிரசாந்த வந்து கால் பண்ணேன். ரொம்ப மரியாதையா ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு வந்தாப்புல. ரொம்ப தேங்க்யூ பிரசாந்த். நீங்க கண்டென்ட் இது எதுக்காக உங்ககிட்ட சொன்னா எவ்வளவு சிம்பிளா இதுதான் எவ்வளவு ஒரு கேஷுவலா ஒரு கலோக்கியலா உங்க எல்லாரையும் நான் வந்து பார்ட்டிசிபென்ட் நினைக்காம எனக்குள்ள இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். 1-to-1 கிளைண்ட் செஷன் மாதிரி தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ 1-to-all அவ்வளவுதான். 1-to-1 பர்சனலா உட்கார வைக்கிறது. சோ இந்த கம்ஃபர்டபிலிட்டி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் பீட் ரேபிட் ஹார்ட் பீட்லாம் என்ன சரியாயிடும். மேடை ஏறினதுக்கு அப்புறம் நம்ம இத பத்தி ஒரு கேஷுவலா நீ ஸ்டார்ட் பண்ற, ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கிற உட்கார்ந்துட்டு சரி என்ன தோணுதோ பேசணும். ஓகே நீ காலையில கிளம்புன உங்களை பத்தின உங்களுடைய லைஃப் growth பத்தின ஏற்கனவே நடந்த பாஸ்ட் லைஃப் பத்தின உங்களை பத்தி மோட்டிவேட் பண்றது. உங்களுக்கு நடந்த மோட்டிவேட்டடான ஒரு விஷயம் எவ்வளவோ இருக்கும்ல. உங்க ஸ்கூல்ல நடந்ததா இருக்கலாம், நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்ததா இருக்கலாம். உங்களுடைய ஓன் ஸ்டோரிய சொல்றது ரொம்ப கம்ஃபர்டபுள்ன்ற அத என்னைக்குமே ஸ்டார்டர்ல எங்க நீங்க போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கன்னாலும் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ நீங்க கண்டென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க லைஃப்ல கடந்து வந்த பாதை இன்னும் சொல்ல போனா. சோ அத வந்து சொல்லும் போதே அது மோட்டிவேட்டடா இருக்கும். அதுல யாரும் எந்த கேள்வியும் உங்களை கேட்க முடியாது, டவுட் பண்ண முடியாது. ஏன்னா அதுல உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ட். அப்ப என்ன பண்ணுவீங்க? பயப்படாம தங்கு தடை இல்லாம சூப்பரா பேசிட்டு வந்துருவீங்க. சோ அது மாதிரி பண்ணுவீங்க. ட்ரம்பிளிங் நீஸ் அதுதான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வடிவேல் பாஷையில சொல்லணும்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக். நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவங்க யாருக்கும் வெளிப்படையாக தெரியல. சில பேருக்கெல்லாம்